வணக்கம். வழக்கின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்றாடம் செய்தித்தாள்களை பார்க்கும்போதோ அல்லது செய்தி ஊடகங்களை பார்க்கும்போதோ குற்றங்கள் குறித்த செய்திகள் தான் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த குற்றங்கள் ஏன் நடக்குது, எங்க ஆரம்பிக்குது, அதனுடைய பின்னணி என்ன? இந்தியாவில் கடந்த 2012 மட்டும் 34,434 கொலைகள் நடந்திருக்கு. தற்கொலைகள் மட்டும் 31,385. இதில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை 24,206. கடத்தல் சம்பவங்கள் 44,436. இதில் 33,000 வழக்குகள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் கடத்தினதா பதிவாகி இருக்கு. இப்படி நம்மளை சுற்றி குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்த பற்றியும் நாம் விரிவாக பேச போகிறோம் நம்மளுடைய வழக்கு நிகழ்ச்சிக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்களை ஏதாவது ஒரு பகல் நேர குழந்தைகள் பாதுகாப்பகங்களில் விட்டுட்டு போவாங்க. இப்போ அது நம்ம நாட்டிலையும் வழக்கத்துக்கு வந்துருச்சு. ஆனாலும் நகரங்களில் இந்த மாதிரியான வழக்கம் வந்திருந்தாலும் கிராமங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் தங்களது குழந்தைங்களை பக்கத்து வீட்டாரை நம்பி விட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் அந்யுன்யமாக பழகக்கூடியவங்க. ஆனால் சமீபத்தில் தேனி போடிநாயக்கனூரில் நடந்த சம்பவம் இந்த மாதிரி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இரவு 7:30 மணி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் வழக்கத்துக்கு மாறான ஒரு சூழல். ஓர் வீட்டின் வாயில் பகுதியை மக்கள் கூட்டம் முற்றுகையிட்டு இருந்தது. கூடவே காவல்துறை அதிகாரிகளும் அங்கே முகாமிட்டிருந்தனர். இருள் சூழ்ந்த பகுதி. பொதுமக்களிடம் என்னென்னவோ விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் போலீசார். கொலை நடந்திருக்கிறது என்ற சலசலப்பு, அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிய ஆவல் அனைவருக்குமே இருந்தது. அங்கிருந்த காவல்துறையினரால் வீட்டின் உள்ளே எல்லா இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. ஆனாலும் எதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக வீட்டில் இருந்த ஒரு பீரோவை திறக்க அதன் உள்ளே இருந்து ஓர் சிறுமியின் உடல் நுரை தள்ளிய நிலையில் சரிந்தது. வீட்டுக்குள் நடத்தப்பட்ட சோதனையில் ஓர் சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்ததை யாரும் எதிர்பார்க்கவில்லை. காரணம், அந்த வீட்டில் இருந்த கீதா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருப்பதாகத்தான் தகவல் பறந்திருக்கிறது போலீசாருக்கு. காவல் நிலையத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்து போடி டவுன் காமாட்சி அம்மன் கோயில் சந்தில் ஒரு லேடி வந்து பாய்சன் சாப்பிட்டு மயங்கி கிடக்கிறதாகவும், மற்றொரு வீட்டில் இந்த விஷம் கலந்த பாயாசத்தை கொடுக்க முயற்சி செய்து கத்தி முனையால் மிரட்டி கொடுக்க முயன்றும் அதில் வந்து 2 நபர்கள் தப்பியோடி விட்டதாகவும் ஒரு தகவல் வருது. அதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறை சிறுமியின் உடலை கண்டு குழம்பி போனார்கள். நேரமாக ஆக காமாட்சி அம்மன் கோவில் தெரு பதற்றத்தில் பற்றி கொள்ள ஆரம்பித்தது. இறந்து கிடந்த சிறுமி எதிர் வீட்டு நகைக்கடை உரிமையாளரின் மகள் சௌந்தர்யாதான் என்று தெரியவர பதறிப்போனார்கள் ஊர்க்காரர்கள். 2 மணி நேரமாய் காணாமல் போனதாய் தேடி தேடி அலைந்த சௌந்தர்யாவின் பெற்றோருக்கு அவளின் இறப்பு செய்தி இடியாய் சென்று சேர்ந்திருக்கிறது. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இது தேடுதல். பிள்ளை எங்கே இருக்குது என்னன்னு எதுவும் தெரியல. கீதாங்கிற பொண்ணு வீட்டுக்குள்ளே போய் போகிற செக் பண்ணி இந்த பீராவை உடைக்கிறப்போ பொண்ணு வந்து உள்ளே அப்படியே உட்கார வச்சு சாத்தி. கீதா என்ற பெண்ணின் தற்கொலைக்கான காரணத்தை விசாரிக்க வந்த காவல்துறை இங்கு நடந்த சௌந்தர்யாவின் மர்ம கொலையையும் அதனோடு முடிச்சு போட்டு விசாரணையை தொடங்கினார்கள். இந்த கொலைக்கான காரணத்தை கேட்டறிந்த போது தோண்ட பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரத் தொடங்கியது.
போடி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் நகை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்தவர் சுரேஷ். இவருக்கு நெருக்கமான நண்பராக இருந்தார் சிறுமி சௌந்தர்யாவின் தந்தை ராஜ்குமார். ராஜ்குமாரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கிறார் சுரேஷ். ராஜ்குமாரிடம் பணம் பெற்று நகை செய்வதற்கான மூலப்பொருட்கள் வாங்கி அதை சந்தைக்கு அவர் மூலமாகவே சுரேஷ் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சுரேஷ் அதிகமாக பணம் வாங்கிய நிலையில் அதனை உடனே திருப்பி கொடுக்க வலியுறுத்தி வந்தார் ராஜ்குமார். ஆனால் பணம் கொடுக்காமல் ராஜ்குமாரை அலைக்கழித்து வந்திருக்கிறார் சுரேஷ். தொடர்ந்து ராஜ்குமாருக்கும் சுரேஷுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. எங்களை பார்க்குறப்பலாம் ரொம்ப மாமான்னு சொல்லி ரொம்ப பிரியமாக இருப்பான் சார். அவர் நகைகளுக்கு கல் வைக்கிறது சார். ஆர்டர்கள் வாங்குவார். பார்ட்டிகள்கிட்ட நகைகள் செஞ்சு தர்றதுக்கு ஆர்டர்கள் வாங்குவார். அதுக்கு தங்கம் வாங்குறதுக்கு என்கிட்ட அமௌண்ட்டு வாங்கி தங்கம் வாங்கி பார்ட்டிகள் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி சார் எப்போவுமே ஆர்டர் வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாளில் கொடுத்துருவார் சார். இது கொஞ்சம் 1 மாதம் வரைக்கும் தள்ளி போச்சு. நான் போய் எதுவும் அரட்டில் என்னங்க மாப்பிள்ள லேட் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கொடுங்க, அந்த ஒரு வார்த்தை சார் சொன்னேன். வேறு வார்த்தைகள் எதுவும் நான் யூஸ் பண்ணேன். அதோடு ராஜ்குமாரிடம் இருக்கும் பணம் பற்றி ஊரில் உள்ளவர்கள் அரசல் புரசலாக பேசுவது வழக்கமான ஒன்று. ராஜ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தில் இருக்கும் அனைவரையுமே கொலை செய்துவிட்டால் அவர் வீட்டின் பொருளாதாரத்தை மொத்தமாக சுருட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறாராம் சுரேஷ். சுரேஷ் என்பவருக்கும் ஏற்கனவே அந்த இடத்துல மயங்கி கிடந்த பெண் கீதா என்பவருக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இந்த சுரேஷ் என்பவர் இவ்வழக்கில் புகார் கொடுத்த செல்வி என்பவரின் கணவர் ராஜ்குமார் என்பவரிடம் ஒரு 4 லட்சம் ரூபாய் அந்த தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்கி அதை கட்ட இயலாத சூழ்நிலை இருந்ததனால் இந்த சுரேஷும் அந்த கீதாவும் எப்படியாவது ஒரு வகையில் அந்த ராஜ்குமார், அவர் மனைவி செல்வி மற்றும் குழந்தைகளை பாய்சன் சாப்பிட்டு இறந்தது போல் தற்கொலை செய்தது போல அவர்களை கொன்றுவிட்டு அவர்கள் வீட்டில் இருந்து நகையையும் பணத்தையும் நிறையா இருக்குது, அதை அபகரிக்கணும், கொள்ளையடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்துக்கு உடந்தையாக சுரேஷோடு சேர்ந்த அவருடைய கூட்டாளி விஜய் என்ற விஜயராமன், புரோட்டா கணேசன் மற்றும் காமாட்சி என்பவர்களும் அதுக்கு உடந்தையாக செயல்படுறாங்க. இந்த ஆசையால் கொலைக்கான நடவடிக்கையை சினிமா பாணியில் அரங்கேற்ற முயற்சித்த போது அத்தனையும் குளறுபடியில் முடிந்திருக்கிறது. இந்த அரங்கேற்றத்தில் சிக்கியவர்தான் கீதா. கொலை செய்யப்பட்ட சௌந்தர்யாவின் எதிர்வீட்டுக்காரர் கீதா. ராஜ்குமார் வீட்டுக்கு நெருக்கமான இவர் சுரேஷுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சுரேஷ் தனது திட்டத்துக்காக கீதாவை அணுக அவரும் சம்மதம் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த கொலை கருவி சயனைடு பாயாசம். ஆம், நகை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சயனைடு மருந்தை பாயாசத்தில் கலந்து கோவில் பிரசாதம் என்று ராஜ்குமார் வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது திட்டம். அதற்காக சயனைடு கலந்த பாயாசம் தயாராகி இருக்கிறது. எதிர்வீட்டு பெண்ணான சௌந்தர்யாவும் அவளது தம்பி கிருஷ்ண குபேந்திரனும் எதேச்சையாக கீதாவின் வீட்டினில் நுழைய இதை பயன்படுத்தி கீதாவும் பாயாசத்தை சௌந்தர்யாவிற்கு கொடுத்திருக்கிறார். விளையாட்டு பிள்ளையான குபேந்திரன் தனக்கு வேண்டாமென மறுத்து வீட்டிற்கு ஓடியிருக்கிறான். சயனைடு கலந்த பாயாசம் சௌந்தர்யாவின் உயிரை எடுத்தது. அடுத்ததாக கீதா அந்த பாயாசத்தோடு ராஜ்குமார் வீட்டுக்குள் நுழைந்து கோவில் பிரசாதம் என்று பாயசத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க முயன்றிருக்கிறார். குபேந்திரனோ பாயசத்தை பருக ஆரம்பித்து விட்டான். அவனது தாய் செல்வமாரி பாயசத்தின் ருசி பிடிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே துப்பியிருக்கிறார். ஆனால் எதிர்பாராமல் ஏற்பட்ட பவர் கட் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தவே இந்த கொலை திட்டம் பாதியில் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் ராஜ்குமார் மகளை தேடி அலைய கீதாவின் வீட்டை நோக்கி திரண்டது மக்கள் கூட்டம். அங்கே சௌந்தர்யா பீரோவில் இருந்து பிணமாக மீட்கப்பட்டார். கீதாவை எங்கே என தேடிய போது அவர் தற்கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. தேனியை பரபரப்பாக்கிய இந்த சம்பவத்தில்
சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மீது கொலை, சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக ராஜ்குமாரின் மகன் குபேந்திரன் உயிர் பிழைத்துள்ளார். வாங்கி சாப்பிடவே முடியாது. யாரும் சொந்தக்காரங்க எதுவும் கொடுத்தா கூட வாங்க முடியாத அளவுக்கு பாதிச்சு போயிடுச்சு. பயமா தெரியுது. இப்போ அவங்க கற்றுக் கொடுத்தது இப்போ எல்லாருக்கும் ஒரு பாடமாக போயிடுச்சு. இனிமேல் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு தோணுது. நாங்கள்லாம் கேட்ட பூட்டித்தே வச்சுருக்கோம். பிள்ளைகளை வெளியில் போக காட்டுறதில்ல. பிள்ளைகளை ஏதாவது தவந்து கூட போயிட்டா, ஏதாவது பிஸ்கெட்டில் கூட எதுவும் தடை போட்டு போயிட்டா பிள்ளைய இழந்துடணும் இல்லையா? இப்போ அவங்க பிள்ளைய இழந்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் தேனியில் நடந்த சம்பவத்தில் கீதாவுக்கு காமம் கண்ணை மறைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் யாரோ சொன்னாங்கன்னு ஒரு சின்ன குழந்தைய கொலை செய்ய துணிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கொலை செய்தார்னா அவர் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் கொலை செய்தவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டா யார் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? அந்த கொலைக்கான தண்டனை அவ்வளவுதானா? கொலையை செய்துவிட்டு ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறார் அப்படின்னா அதை சட்ட ரீதியாக அதை காவல்துறையினர் ஒரே வழக்காக பதிவு செய்வதில்லை. ஒன்று கொலை வழக்காகவும் இன்னொன்று தற்கொலை வழக்காகவும் வழக்கு பதிவு செய்வாங்க. கொலை வழக்கில் எந்த பின்னணியில், எந்த சூழ்நிலையில், எந்த நேரத்தில், என்ன வகையில் அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணம் யாருன்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது ஒரு வழக்காகவும், அந்த தற்கொலைக்கு வழக்கில் என்ன காரணத்தினால அந்த நபர் தற்கொலை செஞ்சார், அந்த கொலைக்கு அடிப்படையாக அந்த கொலை முடிந்த பிறகு அந்த கொலை செயலை முடித்ததுக்கப்புறம் தன்னுயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக அவர் அந்த செயலில் ஈடுபட்டிருக்காருன்னு தற்கொலை வழக்காகவும் 2 வழக்காகவும் அவங்க வழக்கு பதிவு செய்வாங்க. அந்த விசாரணையும் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அந்த கொலை வழக்கில் குற்றம் புரிஞ்ச நபர் அவரே தற்கொலை பண்ணி இறந்த காரணத்தினால அதை பஞ்சாயத்தார்கள் மற்றும் இதர சாட்சியங்கள், எல்லாருடைய அந்த சூழ்நிலைகள் சாட்சிகள், எங்கெங்கே இருக்கிறாங்க, கூட இருக்கிற சாட்சிகள், கடைசியாக பார்த்த சாட்சிகள், அவங்களோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணி கொலைக்கான காரணம் இதுதான் காரணம், கொலை செஞ்ச நபர் இவர் தான், இன்னார் தான் சொல்லி அந்த நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விவரத்தை இறுதி அறிக்கையாக தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த வழக்கு நடைபெறாது. அதன் பிறகு அந்த தற்கொலை வழக்கில் தற்கொலை செஞ்சிட்ட நபர் இந்த கொலைக்கு காரணமாக இருந்து இந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த காரணத்தினால தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை வழக்குக்கும் ஒரு முடிவாக எழுதி, அந்த முடிவுரை எழுதி அதை இறுதி அறிக்கையாக தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நடக்காது. ஆக இறந்த பிறகு ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. இப்போ பரவலாக ஒரு தமிழகம் முழுவதும் சரி, பிற மாநிலங்களும் சரி, கணவன் கடன் தொல்லையினாலேயோ இல்லைன்னா ஒரு கள்ளக்காதல் விவகாரத்தினாலேயோ மனைவியோ குழந்தைகளை எல்லாத்தையுமே கொலை செஞ்சுட்டு அதே இடத்துலையோ இல்லை தள்ளி போய் வேறு ஏதாவது ஊர்லேயோ போய் தற்கொலை பண்ணிக்கிற வழக்குகள் நிறைய நடக்குது. அந்த மாதிரியான வழக்குகளில் இப்படிப்பட்ட 2 விதமான வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யும். வழக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் பரபரப்பான சம்பவங்கள், பரபரப்பான பல வழக்குகள் பதிவாகுது. அப்படிப்பட்ட அந்த வழக்குகளுடைய நிலை என்னவாகுது அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் நம்முடைய வேலைப்பளு காரணமாக அதை மறந்துடுறோம். ஆனால் முன்பு பரபரப்பாக பேசப்பட்ட அந்த வழக்குகளுடைய நிலை இன்று என்னவாக இருக்கிறது அதை தான் நம்ம பதிவேடு பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவேடு பகுதிக்கு போகலாம். சின்ன வயசுல ஒன்னா இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு அண்ணன் தம்பியா வளர்ந்தவங்க பெரியவங்களான பிறகு ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போறதை கண்கூடா பார்க்குறோம். அப்படி பிரியிறப்ப சொத்துக்களையும் பங்கு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இந்த சொத்து பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சிடுது. சில நேரங்களில் இந்த பிரச்சனை கொலையில முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2010 ஆகஸ்ட் 13ஆம் தேதி சேலம் அருகே உள்ள தாசநாயக்கன்பட்டி ஒரு ஆழ்ந்த சோகத்தில் அகப்பட்டு கிடந்த காலை வேளையது. ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள். தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கிவிட்டு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாய் கிடந்தது கொலை நடந்த வீடு. வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் ஓர் பிணம் என்பது போல இறந்த உடல்கள் சிதறி கிடந்தன. ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் குப்பராஜின் குடும்பம்தான்
தாசநாயக்கன்பட்டியில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது. குப்புராஜ், அவரது மனைவி சந்திரம்மாள், மகன் ரத்தினம், மருமகள் சந்தனகுமாரி, பேரன் கௌதமன், பேத்தி விக்னேஸ்வரி என 6 பேர் இந்த கொலை லிஸ்டில் அடங்கி போனவர்கள். சம்பவம் குறித்து உடனடியாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். கடந்த 2009ஆம் ஆண்டு குப்புராஜ் அப்போதைய மாவட்ட ஆட்சியரிடம் தனது நிலத்தை சிலர் அடிமாட்டு விலைக்கு தர வேண்டும் என மிரட்டுவதாக புகார் செய்திருந்தார். இதன் பின்னணியில்தான் 2010 ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் குப்புராஜின் மற்றொரு மகன் சிவகுரு தனது தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினரை சொத்து பிரச்சனை காரணமாக கொலை செய்துவிட்டதாக கூறி சரணடைந்தார். சிவகுரு நீதிமன்றத்தில் சரணடைந்த பிறகே காவல்துறைக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. இதற்கிடையே சில நாட்களுக்கு பிறகு கொலை நடந்த வீடு மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அங்குள்ள தோட்டத்திற்கும் தீ வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சுரேஷ்குமார் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சேலம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பின்பு இந்த வழக்கை துப்பு துலக்கிய சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் பாரப்பட்டி சுரேஷ்குமார் என்பவரை 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இந்த வழக்கு தற்போது சேலம் 2வது அமர்வு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அதற்காக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. எனினும் சட்டத்தில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு இந்த வழக்கை முடிந்த அளவிற்கு தாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை பல்வேறு வகைகளில் தாமதப்படுத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக இதில் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு உரிய முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் மிகவும் திறம்பட இந்த வழக்கை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக ஆடி பண்டிகை என்றதுமே தாசநாயக்கன்பட்டி சுற்றுப்பகுதி மக்களுக்கு இந்த கொலை சம்பவமே நினைவுக்கு வருகிறது. ஆனால் 6 கொலைகளுக்கு காரணமான விவசாய தோட்டம் ஆள் அரவமற்று மர்மங்களை தாங்கி நிற்கிறது. இன்ஸ்பெக்டர் குப்புராஜின் மகன் சிவகுரு சாதுவானவர்னு சொல்றாங்க. அப்படி இருந்தவர் தன்னோட குடும்பத்தாரையை வெட்டி சாச்சிட்டதாகவும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காரு. இந்த வழக்குல நில அபகரிப்பு சதி இருக்கான்னு வழக்கோட முடிவுல தான் தெரிய வரும். தீர்ப்பு எப்போங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. வழக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். பொதுவா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னாலோ இல்ல கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாலோ நமக்கு பயம் வந்துடும். காரணம், அங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரியாது. அந்த சட்டங்கள் குறித்து நமக்கு தெளிவான ஐடியாக்கள் இருந்தா நாம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சொல்வதெல்லாம் சட்டம் பகுதியில் சட்டங்கள் பத்தின விஷயங்களை தான் விரிவா பேச போறோம். இந்தியாவில் கடந்த ஆண்டு மட்டும் 34,434 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். ஒருத்தர் கொலை செய்யப்பட்டா அதை எந்த குற்றப்பிரிவில் வழக்க பதிவு செய்வாங்க? வாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதர் மற்றொருவருடைய உயிரை பறிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு செயலில் ஈடுபட்டு அவருடைய உயிரை பறித்தால் அது கொலை வழக்காக இந்திய தண்டனை சட்டப்படி 302 ஈதாசா பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த 302 ஈதாசா பிரிவிற்கு தண்டனை என்னவென்றால் ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்சால் தண்டனை கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் கொலை செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் இறப்பு ஏற்படுத்தினால் 304 பார்ட் 2 இந்திய தண்டனை சட்ட பிரிவின்படி அவர்களுக்கு 10 வருடம் அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. உதாரணமாக 2 நபர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நபர் மற்றொரு நபரை
ஒரு கெட்ட வார்த்தையால் திட்டியோ அல்லது அவரது உணர்ச்சியை வந்து தூண்டியோ மற்றொரு நபர் கோவப்பட்டு எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் தன்னுடைய செயல் வந்து ஒரு இறப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நினைப்பில்லாமல் அவருக்கு வந்து ஒரு மரணத்தை வந்து விளைவித்தால் அது 304 part 2 ஐபிசி பிரிவின் கீழ் வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக அவர் ஒரு செயலில் ஈடுபடும் போது ஒரு மரணம் ஏற்பட்டால் அதுவும் 304 part 2 பிரிவின் கீழ் வரும். சைனைடு கலந்த பாயாசத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தையே கொலை செய்கிற அளவுக்கு போன ஒரு சம்பவம். சொத்து பிரச்சனைக்காக தன் சொந்த குடும்பத்தையே கொலை செய்ததாக சொல்லக்கூடிய இன்னொரு வழக்கு. ரெண்டுமே அதிர்ச்சிகரமான சம்பவம் தான். இந்த வழக்குல என்ன முடிவு கிடைக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு வேற வழக்கை பத்தி பேசுவோம். வழக்கு என்னுக்காக காத்திருங்க. நன்றி, வணக்கம்.